வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ். என்னோட பெயர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றினா நம்ம லேப்டாப்போ அல்லது பிசிலியோ வந்து அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த மொபைல் வந்துட்டும் நம்மளோட ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறக்கா ரேம் மெமரி ரேம் இருக்குது. அதோட வெர்ஷன் என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸில் வந்து சொல்ல போகிறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொன்னால் 100% எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. பிசி லேப்டாப் அல்லது ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ண போகுது, இல்லை ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 2GB ரேம் தான் இருக்குது, 4GB ரேம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்னோட சிஸ்டத்தில் வந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எனக்கு சேஞ்ச் பண்ண தெரியும், ஏதாவது ரேம் வந்து மாறணும் சேஞ்ச் தெரியும், பட் வெர்ஷன் என்ன தெரியாது. அப்புறங்களுக்குலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ரேம் வந்து யாருக்கா ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்பாங்க, திடீர்னு என்னடா என் வெர்ஷன் என்னது, என் லேப்டாப் வெர்ஷன் தான், இந்த மாதிரி ரேம் வாங்கணும்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களோட சிஸ்டம் அல்லது பிசிலையோ அல்லது ரேம் வெர்ஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு கடைக்கு போய் வந்து உங்களோட ரேம் வெர்ஷன், அதாவது நம்ம ரேம் வந்து பை பண்ணி போனோம், ரேம் வெர்ஷன் என்ன, உங்கள் சிஸ்டத்துக்கு எந்த வெர்ஷன் வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க DDR2 3 4 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. நம்ம சிஸ்டத்தோட என்ன தெரியாமல் முழிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணி, அதாவது இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து யாராவது நம்மகிட்ட கேட்கும்போது வந்து டக்குன்னு நமக்கு இந்த DDR3 DDR4 அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு சொல்லிக்கலாம். ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஏதாவது வாங்குறதுனா, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குனா, ரிலேட்டிவ்ஸ்க்குனா நம்ம வந்து யூஸ் பண்ண, அதாவது சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். எங்கேயாவது இடத்துல யாருக்காவது யூஸ் ஆகும். தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறதுனா வந்து டாஸ்க் மேனேஜர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். கீழே வந்து டாஸ்க் பார் இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இதோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே டாஸ்க் மேனேஜர் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மேலே டாப் ஆஃப் த ப்ராசஸர் பக்கத்தில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை வந்து கீழே அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே வந்து மெமரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து CPU இருந்துச்சுன்னா வந்து தெரியாது, CPU இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராசஸரோட டீடைல்ஸ் தெரியுது. அண்ட் கீழே வந்து மெமரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அதாவது ரைட் கார்னரில் வந்து மேலே மினிமைஸ் க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்து உங்களோட ரேம் எவ்வளோ வெர்ஷன் ரேம் வந்து இருக்குது, அது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது 4GB ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், DDR3 வெர்ஷன் சொல்லி எனக்கு ஷோ ஆகுது. கீழே வந்து பார்த்தா வந்து மெமரி ஸ்பீட் அண்ட் ஸ்லாட் எவ்வளோ ஸ்லாட் யூஸ்க்கு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேர் வைஸ் எவ்வளோ அதாவது எவ்வளோ ஜிபி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட ரேம் வெர்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம பிசிஆர் லேப்டாப் வந்து ரேம் வெர்ஷன் செக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆப் வித்தவுட் ஆப் யூஸிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஆப்பை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஆப் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு MPக்குள்ளே 2 MPக்குள்ள ஒரு ஆப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம ரேம் வெர்ஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு cpuid அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் வரும். இது கீழே வந்து CPUZ இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் கீழே விண்டோஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் தனித்தனி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களோட மொபைலோட ரேம் வெர்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது விண்டோஸ் தான் எனக்கு இருக்குது, விண்டோஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே செட்டப்பில், அதாவது எந்த செட்டப்பில் வேணும் உங்களுக்கு, வந்து EXE ஃபைலில் வேணுமா, வெர்ஷனில் வேணுமா அப்படின்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து செட்டப் வெர்ஷன்லேயே போதும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் செட்டப் அதாவது கொடுத்துருக்குங்க. அதாவது 32 64 ரெண்டுக்குமே வந்து கம்பைனாக இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் நவுன்னு கேட்கு, அதாவது யூ ஆர் ரெடி டு டவுன்லோட் கேட்கு. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்க. EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இப்படி லோட் ஆகும். இது CPUID வந்து நம்ம சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்கிறது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணி வந்து நம்மளோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஆப் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது CPUன்னு போட்டால் வந்து நம்ம என்ன சிஸ்டம் CPU ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இங்கே வந்து மெயின் மோட் பக்கத்தில் மெமரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம், என்ன வெர்ஷன் சொல்லி நமக்கு காட்டுது. நம்ம கீழே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாக் ஸ்பீட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கோம், அதெல்லாம் நமக்கு தேவையா. நமக்கு என்ன ரேம் டைப் வந்து தெரிஞ்சால் போதும். இங்கே வந்து DDR3 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கே வந்து ஷோ ஆகுது. எவ்வளோ ஜிபி ரேம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 4GB ரேம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் வேறு ஏதாவது பெஞ்ச் மார்க் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம், CPUட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், ஆண்ட்ராய்டுக்கும் இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ், உங்களோட ப்ராசஸர் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து வித்தவுட் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராசஸர் ரேமை செக் பண்ணுறதும் அண்ட் வித் ஆப் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரேமோட வெர்ஷனை ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி 2 மெத்தடு நான்
நான் சொல்லியிருப்பேன். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இல்லை ஆல்ரெடி எந்த மெத்தடில் இந்த 2 மெத்தடும் எனக்கு தெரிஞ்சா, இல்லை ஒரு மெத்தட் தெரிஞ்சு ஒரு மெத்தட் தெரியலன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இந்த டீடைல்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டேக் கேர், பாய் பாய். மீண்டும் ஒரு நல்ல உடனே உங்களை சந்திக்கிறேன்.